சிம்ரன் கார்த்திக்கு மனைவியா வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இங்க பாரு கார்த்திக், சிம்ரனை தவிர வேற எந்த பொண்ணை காமிச்சாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லனா எனக்கும் அந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒதுங்கி நின்னு வேடிக்கை தான் பாப்பேன். கார்த்தி, சித்தி பேசினதெல்லாம் எது மனசுல வச்சுக்கிறது விட, டென்ஷன் ஆனா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அதுக்கே தெரியாது. நான் பாத்துக்கிறேன். நான் அசோக் கிட்ட பேசுறேன், சரியா? சிம்ரனோட அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம சித்திக்கிட்ட அவங்கள பேச வச்சு சித்தியோட மனசை மாத்திடலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும், புரியுதா? நீ சிம்ரன் கிட்ட சொல்லு, எல்லாம் சரியாயிடும். நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம். உனக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நடக்கிறனால ஸ்வேதா வந்துருவானா நல்லது தானே? நான் பாத்துக்கிறேன்டா, நான் இருக்கேன்ல. சரிண்ணா, தைரியமா இரு. ஆமா முத்துமாமா, எனக்கும் அதுதான் நல்லதா படுது. உனக்கு எப்படியாவது ஸ்வேதாக்கு கல்யாணம் நடந்தாகணும். போ முத்துமாமா. சிம்ரன், இந்த சந்தோஷமான விஷயத்த என்னாலேயே தாங்கிக்க முடியல. நீ எப்படி ரியாக்ட் பண்றன்னு பாப்போம். ஹலோ. என்ன இவ ஃபர்ஸ்ட் ரிங்லயே போன் எடுக்கிறா? ஹலோ. நம்மள எத்தனை தடவை போன் எடுக்காம கஷ்டப்படுத்திருப்பா. நாமளும் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவோம். கார்த்தி. ஹலோ. ஹலோ கார்த்தி. ஹலோ கார்த்தி. சரி, நாமளும் உடனே விஷயத்த சொன்னா த்ரில் போயிடும்ல. அதனால போக்கு காட்டி அழ வச்சு அப்புறமா இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னாதான் அவளும் முழுசா சந்தோஷப்படுவா. லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ, பேசுறது கேக்குதா? சிம்ரன். கார்த்தி, என்னாச்சு? ஏன் பேசவே இல்ல? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்ன போன் பண்ணிட்டு பேசவே மாட்டேங்கிற? क्या हो गया? கார்த்தி, கேக்க கேக்க பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் கார்த்தி? இல்ல சிம்ரன், நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா உனக்கும் இப்படிதான் ஆகும். பேச முடியாம போகும், பதில் பேச கூட வராது, தலைய சுத்தும். ஏன் இந்த பூமியே பொளந்து நம்ம உள்ள போயிட மாட்டோமான்னு தோணும். என்ன நீ இவ்ளோ பில்டப் கொடுக்கற? அப்படி என்ன சொல்ல போற? சிம்ரன், என்ன மன்னிச்சிரு சிம்ரன். வீட்டுல அம்மா அண்ணன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசும்போது என்னால எதுவுமே முடியல. எனக்கு வேற வழியே தெரியல சிம்ரன். ஹேய், நீ என்னன்னே விஷயம் சொல்லாம கேடு பேத்துற. என்ன விஷயம்? சிம்ரன், நான் சொல்ல முடியாம ரொம்ப தவிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்ல போறதை கேட்டு நீ தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. சிம்ரன், நீ தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஹேய், நீ என்ன சொல்ல வர? என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அந்த ஆண்டவன் வேற மாதிரி நினைக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும் சிம்ரன்? இங்க பாரு, இதுக்கு மேல விஷயத்த சொல்லல, ஃளைட்ட பிடிச்சு நானே கிளம்பி வந்து உன்னை கொன்னுடுவேன். நீ கொடுக்கிற பில்டப்ப பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல என்னன்னு சொல்லு. சரி, உனக்கு தெரியாம இது நடக்காது, அதனால உன்கிட்ட சொல்லிடுறேன். வீட்டுல எனக்கு திடீர்னு நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. வேற வழி தெரியாம நானும் ஒத்துக்கிட்டேன் சிம்ரன். தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்காம என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்ன பிளஸ் பண்ணு. இத சொல்லதான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா? இடியட், ஃபூல். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு அவ்வளவுதான். मैं तुम्हें मार डालूंगी, ஜாக்கிரதை. मैं तुम्हें नहीं छोड़ूंगी. நான் என்ன பண்ணட்டும் சிம்ரன்? என்னால எதுவுமே பண்ண முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு ஃபோன் பண்ணி சொல்லுவ. சிம்ரன், பிரேக்கப்னு சொல்ல முடியாது, அப்புறம் பேக்கப்னு சொல்லலாம். கார்த்தி, मैं तुम्हें मार डालूंगी. நேர்ல வந்து அவ்வளவுதான். நீ உன்னை மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுவேன். இங்க பாரு கார்த்தி, நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா கண்டிப்பா உனக்கு கொரோனா வந்து அந்த நிச்சயதார்த்தம் நின்னுடும். நீ நல்லாவே இருக்க மாட்ட. இது என்னோட சாபம். ஏய் ஜானி குடு. ஏய்
சிம்ரன் சாபெல்லாம் விடாத. உனக்கும் கார்த்திக்கு தான் நிச்சயதார்த்தம். அவன் உன்னை சும்மா வம்பு கேட்கிறான். இருடா சிம்ரன். சாரி கார்த்தி, இது தெரியாம. பரவாயில்ல, எனக்கு கொரோனா வரட்டும், நிச்சயதார்த்தம் நிக்கட்டும். சிம்ரன் ஒரு பொண்ணு இருக்கா, நான் லவ் பண்ற பொண்ணு, நான் ரொம்ப விரும்புற பொண்ணு. என்னை விட நான் அதிகமா அவளை விரும்புறேன். என் உயிரை விட மேல நான் அவளைதான் நினைக்கிறேன். எனக்கு கொரோனா வந்து அவளுக்கும் எனக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தம் நிக்கட்டும். இல்ல கார்த்தி, உனக்கு கொரோனாலாம் வராது. சிம்ரன் கொரோனா தான் உன்னை பிடிக்கும். அப்படியா? அப்ப சிம்ரன் கொரோனாக்கும் கார்த்திக் கொரோனாக்கும் நிச்சயதார்த்தம். ஜோடி பொருத்தம் சூப்பர்ரா. ஆல் தி பெஸ்ட். நீங்க ரொமான்ஸ் மூட கண்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன். ஸ்வேதா திரும்பி வரலனா கார்த்திக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டியா? நீயே அவன் கல்யாணத்துக்கு தடை சொன்ன எப்படிமா? ஸ்வேதா வந்துட்டியா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்த. நல்ல வேளையா வந்துட்ட. முத்தரசனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ வேண்டியவ இப்படி கிளியா மாறி வந்து நின்னுகிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெண்ணிலாதான். அவ நல்லாவே இருக்க மாட்டா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவங்க அத பத்தி எந்த கவலையும் இல்லாம ஏதேதோ பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை விடவே கூடாது. உன்னை இந்த நிலைமையில பாத்துட்டு எப்படி அழாம இருக்கிறது ஸ்வேதா? இனிமே அழ வேண்டியது நாம இல்ல, அந்த வெண்ணிலாதான். கூடிய சீக்கிரமே மாமாவை மயக்கிடுவேன். மாமாவை நாகநம்பூதிரி கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் நடந்துரும். எனக்கு அது போதும் ஸ்வேதா, அது போதும். அந்த வெண்ணிலா என் பையன் முத்தரசனை நினைச்சு காலம் பூரா அழணும். நீ அவளை ஜெயிக்கணும். கண்டிப்பா அத்தை. நீ இத்தனை கஷ்டப்படுறதுக்கு ஏதாச்சும் பலன் வேணும். வீண் போயிடக்கூடாது ஸ்வேதா, வீண் போயிடக்கூடாது. சரிங்க அத்தை. சரி இரு, நான் போய் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது பழம் பால் ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாம். நான் மாமாவை கூட்டிட்டு போற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வரேன் அத்தை. நான் வீட்டுக்கு வெளியில தான் இருப்பேன். கலை, உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்ம வீட்ல கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸ்வேதாக்கா கிருஷ்ண மாமா கல்யாணம் நடக்கலன்னு கவலையில இருந்தோம்ல, ஜோசியர் வந்து பாத்துட்டு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு வேணும்ல, நாம பொண்ணை தேடி அலைய வேண்டாம். ஏன்னா கார்த்தி சிம்ரன் ஒரு பொண்ணை ஏற்கனவே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிம்ரன் சூப்பரா இருப்பா. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கும். சிம்ரன் நீ பாக்குறியா? கார்த்தி, கார்த்தி, ஒரு நிமிஷம் சிம்ரன். அண்ணி இங்க வா. அண்ணி. என்ன கார்த்தி?
ரொம்ப துள்ளி குதிச்சு ஓடி வர மாதிரி தெரியுது. சிம்ரனுக்கு மறுபடியும் போன் பண்ணியா? ஆமா நீ, ஆனா நான் பண்ணல, அவ தான் ஃபோன் பண்ணா. அவகிட்ட நேத்து இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னதுல இருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. நல்ல விஷயம் தான் கார்த்தி. சரி சரி, கலைக்கு சிம்ரன் போட்டோவை காமிய. ஸ்கிரீன் சேவராவே அவ போட்டோ தான் வச்சிருக்கேன். காட்டு. அனி, இவ தான் நான் கட்டிக்க போற சிம்ரன். நல்லா இருக்காளா? கலை, சிம்ரனும் இந்த வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ள 3 மருமக. அதுக்கப்புறம் கவலையே இல்ல. நம்ம 3 பேரும் சந்தோஷமா ஒன்னா கோவிலுக்கு போலாம். எங்க வெளியில போகணும்னாலும் ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் கலை. யோசிச்சு பாரு, அப்படி மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்குல்ல? அனி, இங்க பாருங்க, இப்போ கலைய நீ சிரிக்கிறாங்க. ஆமா கார்த்தி, கலை இப்ப சிரிக்கிறாள். ஆமா நீ. முத்து மாமா, முத்து மாமா இங்க வந்து பாரு. இவ சிரிச்சிட்டாளாம், அதுக்கு இவ கத்தி ஊரையே கூட்டுறா. எல்லாம் நேரம். வீட்டுக்குள்ள இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியிருக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஸ்வேதா போயிட்டாளேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம எல்லாரும் கூத்தடிக்கிறாங்க பாரு. முத்து மாமா, கலை இப்ப சிரிச்சா மாமா. அன்னைக்கு தென்னரசு மாமா சொன்ன மாதிரி நடந்துருச்சு. கலைய கூடிய சீக்கிரமே நல்ல பெரிய டாக்டர் கிட்ட காட்டி மொத்தமா குணமாக்கணும் முத்து மாமா. அது மட்டும் நடந்துட்டா வீட்டுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அத நடக்கிறதுக்கு விடவே கூடாது. அது மட்டும் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் மொத்தமா ஆப்புதான் போகுது. கலை, சிரிச்சியா? என்ன பார்த்து ஒரு வாட்டி சிரி. என்னையும் பார்த்து சிரி. டே மருது, வா டே இங்க வாடா. கலை சிரிச்சிருக்காடா. இந்த வெண்ணில ஏதோ பேசிட்டு அவளுக்கு பால் ஊட்டிட்டு இருந்திருக்கா. திடீர்னு கலைக்கு ஏதோ உணர்வு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காடா. சந்தோஷமா இருக்கலடா. நீ வா 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 வா. உன்னை பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். நீ ஏதாவது பேச்சு கொடு, வா வாடா. அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ கார்த்திக் கல்யாணம் மாமா. பொண்ணு யாரு? சிம்ரனா? ஆமா, நம்ம சிம்ரன் தான். அது ஏற்கனவே நம்ம முடிவு பண்ண விஷயம் தான்டா. இப்ப அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வேற வழி இல்லையே. ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டியது தடைப்பட்டு போயிடுச்சு. இந்த நல்ல காரியம் நடந்தாதான் அந்த நல்ல காரியம் நடக்குமா. அதனாலதான் அது பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமா, கார்த்தி பத்தி கவலைப்படுவேன். மத்த எல்லாரையும் இந்த வீட்டுல இருக்கவங்களை பத்தி கவலைப்படுவேன். ஆனா மருதுன்னு ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கதே மறந்துட்டுல. என்னடா கேருக்க மாதிரி பேசிட்டு ஒன்ன மறப்பனடா. டே, அவன் ஒரு தம்பி, நீ எனக்கு ஒரு தம்பிடா. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கும் அதே முகூர்த்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். இது என்ன? இவன் ஏன் இப்படி குட்டையை குழப்பறான்? டேய், என்ன என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியாடா? என்னடா மருது, நிதானமா இருக்கியா? ஏடா, கலை சிரிச்சான்னு சொன்னா அதுக்கு அவ குணமாயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை பத்தி பேச விட்டுட்டு இன்னொரு கல்யாணம். டேய் வாடா, கூட பேச்ச கொடுத்தா குணமாக்குற வழியை பாடுறா. வாடா. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ சிரிச்சா அதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவ சிரிச்சா உடனே குடும்பம் நடத்திட முடியுமா? அதுக்கெல்லாம் அவ லாய்க்க கிடையாது. அவ வெறும் ஜடம். எனக்கு சந்தோஷமா வாழணும், புள்ளுவட்டி பத்திக்கணும், ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு.
அதையெல்லாம் விட்டுட்டு இவ கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. கார்த்திக் கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல எனக்கும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இல்ல கார்த்திக் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாருண்ணே, உன் சம்மதம்லாம் ஒன்றும் தேவையில்ல. முத்தரசனை சம்மதிச்சிட்டாரு, நான் பாத்துக்கிறேன். நிறுத்துறா. சும்மா முத்தரசன் சொல்லிட்டு இருக்க. டேய், முத்தரசன் உனக்கு பேருக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், ஆனா ரத்த சொந்தத்துல நான் தாங்க உனக்கு அண்ணன். கல்யாணம் மட்டும் எனக்கும் சேர்த்து நடத்தல, கோல விழும் சொல்லிட்டேன். டேய் டேய் டேய், என்ன வருஷம் பேசிட்டு இருக்கிற? சண்டை போடுவான், அடிப்பான், கொலை பண்ணுவேன்னு. என்னடா கிறுக்கு நான் அன்னைக்கு எப்படியோ ஸ்வேதாவோட நிச்சயத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணி விட்றா. வேணாம், தயவுசு கொஞ்சம் மாறுறா. இங்க பாருடா, நீ நல்லா இருக்கணும், கலையும் நல்லா இருக்கணும், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அப்பதான்டா நீ இந்த ஊர் உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியும். அதுக்கு தான்டா சொல்றேன், வந்து அவ கூட பேசி பழகி அவளை குணமாக்கிறதுக்கு வழியை பாருடா. இங்க பாருண்ண, நான் ஒன்னும் கலையை வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட சொல்லல. ஏதாவது ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம், அவளுக்கு ஊத்துற போல ஊத்திட்டே இருங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் வீட்டோட ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போறேன், அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? மருது தப்பா பேசிட்டு இருக்க, வரம்ப மீறி பேசிட்டு இருக்க. நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ பைத்தியகாரத்தனமா உளறிட்டு இருக்க. அவ குணமாயிட்டு இருக்காடா. நீ இப்ப பேசுறதுல அவன் காதுல விழுண்டா, அவளுக்கு எல்லாமே புரியும்டா, அவ மனசு கஷ்டப்படாதா? மறுபடியும் பழைய நிலைமைக்கு போனா என்னடா பண்ணுவ? ஆமா, இப்ப மட்டும் அப்படியே ஓடி ஆடி எனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கா. ஓடி ஆடி உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் பொண்டாட்டியாடா? பொண்டாட்டினா என்னடா? நமக்கு சமைச்சு போடணும், நம்ம துணி துவைச்சு போடணும், நம்மளோட வயிற்று பசி, நம்ம எல்லாம் பசிக்கும். அவங்க வந்து என்ன பொண்டாட்டிய மதிக்க கத்துக்கோங்கடா. அவங்களுக்கு ஏதாவதுனா நாம தான் நிக்கணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம தான் அவங்கள பாத்துக்கணும், அவங்களோட வேலையை சேர்த்து நாம செய்யணும்டா. அதான் ஆம்பளை கழகு. இல்ல நான் கேக்குறேன், உனக்கு இந்த நிலைமை வந்து உன் கை கால் இழுத்து இருந்ததுன்னா அவன் இப்படி விட்டுருப்பாடா? ஓ, உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குல்லண்ணா? அட என்ன, அப்ப நான் கை கால் முடியாம இப்படி செட மாதிரி இருக்கணும் இல்ல? அதுதான் உனக்கு வேணும்ல? எதை சொன்னாலும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல, நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நல்லது என்னடா, அவ கூட சேர்ந்து வாழணும் என்னடா, அவ குணமானு ஆசைப்படுறா. இல்லண்ணா, நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன்.